தமிழ்நாட்டின் மாபெரும் அறிவு இயக்கங்களில் ஒன்றான சென்னை புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. புத்தக திருவிழாவில் நீங்கள் வாங்கிய புத்தகம் என்ன, அடுத்தடுத்த ஆண்டுகளில் புத்தக திருவிழாவில் செய்ய வேண்டிய மாற்றம் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு வாசகர்கள் அளித்த பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். விஜயபாரதத்தில் தமிழகம் தந்த தவ புதல்வர்கள் சொல்லிட்டு ஒரு புக்கு வாங்கினேன். இதில் தேசிய தலைவர்களோட, தமிழகத்தில் இருக்கிற தேசிய தலைவர்களோட பெயர்களோட ஒரு சிறு சிறு கதைகள்லாம் இருக்குது. நல்லா உபயோகமாக இருக்குன்ட்டு வாங்கியிருக்கேன். நான் இலக்கிய புக்கு வாங்கினேன். அப்புறம் திருக்குறள் டெய்லி படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு வரும். அப்புறம் நீதி கதைகள், ஔவையார் புக்கு, நற்றினைன்னு ஒரு இலக்கிய புக்கு வாங்கினோம். நல்லா ஒரு எல்லா புக்கும் பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. புக் பேர் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அப்புறம் தமிழ் புத்தகங்கள், அறிஞர் அண்ணா எழுதிய சிறுகதைகளுடைய புத்தகம், இந்த மாதிரியெல்லாம் சில புத்தகங்கள் வாங்கினேன். யூஸ்வலாக பாலகுமாரோட ரசி, அதனால் வந்தேன்னா நிறைய கலெக்ஷன் அவருடைய புக்காக வாங்கி படிச்சுவேன். இப்போ அவருடைய புக்கு தான் ஒரு 6-7 ஏற்றப்பில் அந்த இதில் வாங்கினேன். மோஸ்ட்லி லிட்ரேச்சர் பேஸ் தான், தமிழ் இலக்கியம் அண்ட் ஆங்கில இலக்கியம். நான் ஆங்கில இலக்கிய பேராசிரியருங்கிறதுனால ஆங்கில இலக்கியம் இது பண்ணுவேன். தமிழ் இலக்கியமில் ஈடுபாடு இருக்கிறதுனால தமிழும் வாங்குவோம், தமிழ் ஒர்க்ஸ் ட்ரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷும் வாங்குவோம். தமிழ் புத்தகங்களில் இவ்வளவு ஆதர்ஸ், இவ்வளவு புத்தகங்கள் இருக்குமா அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ தற்காலத்தில் இப்போ அந்த பராசக்தி படம் தீ பரவட்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இது வந்ததில் அந்த நக்கீரன் பதிப்பகத்தில் பார்த்தோம். அந்த புத்தகம் அதிக அளவில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அதில் நான் கூட ஒன்று வாங்கியிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னால் புக் ஃபேர்னுட்டு நிறைய சிடிஸ் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது புக்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா நடுவில் புக் ஃபேர் அப்படின்ட்டு எஜுகேஷ்னல் சிடிஸ் அப்படின்னு சிலனுக்கு மாற்றி இருந்தது. அது டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இப்போ திரும்ப மாறிடுச்சு. புக்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் லிமிட் இல்லாமல் காலையில் 11லேருந்து 8:30 அப்படி வச்சுருக்கிறதுனால எப்போ வேணாலும் நம்ம வீக் டேஸில் கூட நம்மளால் வாங்க முடியுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் இப்போ விரிவாக்கம் பண்ணி இப்போ நல்ல முறையில் கொஞ்சம் பெருசாக தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் முக்கியமான புக்கெல்லாம் ஒரு சென்ட்ரு இடத்துல வைக்கணும். மக்கள் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கினாங்கன்னா அவங்க நிறையா புக்கை ஈஸியாக வாங்க முடியும். ஒவ்வொரு வருடமும் மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இந்த தடவை நான் போன தடவை வந்ததை விட இந்த தடவை அதிக புத்தக ஸ்டால்கள் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது.